ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முரேம் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 109 நீங்கள் ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. ஹாம்போ அன்னைக்கு பக்கத்தில் கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த மாங்கர்லாம் யாருன்னு தெரியுமா? அவனுங்க தான் அந்த ரெட் செக்டர் சேர்ந்தவனுங்க. இந்த ரெட் செக்டரும் சரி, அந்த கோல்டன் செக்டரும் சரி, ரெண்டுமே ஒரே ஒரு பிரான்ச்லேருந்து வந்தால் தான். இவனுங்கெல்லாம் அந்த புத்திசம்மை ஃபாலோ பண்ணுற செக்டரோட சேர்ந்தவனுங்க தான். பட் இந்த கோல்டன் செக்ட் அவனுங்க ப்ரிஃபர் பண்ணுறதெல்லாம் புத்திசம் தான். பட் இந்த ரெட் செக்ட் இவனுங்க இந்த தாந்திரிசம் தான் ஃபாலோ பண்ணுறானுங்க. சரி, அது ஓகே மாஸ்டர். நீங்கள் என்ன ரீசனுக்காக அவனுங்களை இங்கேயே கேதர் பண்ணியிருக்கீங்க? அதுக்கு கண்ணைக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன். என்ன, நான் ஏன் இந்த ரெட் செக்டை இங்கே கொண்டு வந்திருக்கேனா? ஏன்னா இந்த கோல்டன் செக்டும் இந்த ரெட் செக்டும் நடந்த சண்டையில் இந்த கோல்டன் செக்ட்காரனுங்க இவனுங்களை அடித்து இந்த அண்டர் கிரவுண்டுக்கு விரட்டி விட்டானுங்க. அவனுங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு சேஃபான பிளேஸ் தான். பட் எனக்கு தேவையானதெல்லாம் அவனுங்களோட ஸ்கில் தான். அந்த ரீசன் தான் அவனுங்க அப்படியே அந்த கிறிஸ்டல் உள்ள பவரை கம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிருக்கானுங்க. எனக்கு புரியுது நீ எதுக்காக இவ்வளோ ஒரி பண்ணிக்கிருக்கேன்னு. இவனுங்களை ஈஸியாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா வெளியே இருக்க எல்லா பீப்புள்ஸும் இவனுங்களை வேறு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. எனக்கு இவனுங்களை எப்படி பயன்படுத்தணும்னு நல்லாவே தெரியும். இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு தெரியுமா? அவனுங்க தேடுறதும் நான் தேடுறதும் ஒன்று தான். அந்த பாக்ஸ் அப்படியே பிரேக் ஆகி அந்த கிறிஸ்டல் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இவனுங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. பார்த்தா அப்படியே ஒரு கிறிஸ்டல் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே கண்ணைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதான் ஃபஸ்ட் டைம் இந்த சீல் ரிமூவ் பண்ணுறத முறையாக பார்க்குறேன். உண்மையாகவே இதுதான் அந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு எனர்ஜி கிறிஸ்டலா? வாவ், இவ்வளோ பவர்ஃபுல்லா? அதில் அந்த பவர் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் இது ஒரு அன்ஸ்டேபிளான ஸ்டேட்டில் தான் இருக்குது. அது ரிலீஸ் ஆன பவரில் அம்புட்டேர் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கானுங்க. மாஸ்டர், இது அப்படியே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டுருக்குன்னு அங்கே இருக்க மந்திரவாதி அப்படியே கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே அவன் கூட இருந்த எல்லாரும் முடியாமல் அப்படியே கீழே அடக்கிறானுங்க. இல்லை, இதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணியாகன்னு அந்த மந்திரவாதி அப்படியே கண்டு இருக்கான். இல்லை, இதை நான் இப்படியே விட்டுட்டு அப்படியே வாட்ச் பண்ணியிருப்பேன் நீ நினச்சிக்கிருக்கியா? கண்ணைக்கு அங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. மாஸ்டர், என்ன பண்ணிக்கிருக்கீங்கன்னு இவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே கத்திக்கிருக்கானுங்க. பார்த்தா அப்படி கோல்டு எனர்ஜி ரிலீஸ் ஆகிட்டு இருக்க கிறிஸ்டலை வெறும் பேர் ஹேண்ட்ஸில் பிடிக்க வந்துக்கிருக்கான். இது ஒரு எக்ஸ்ட்ரீமான கோல்டு எனர்ஜி கிறிஸ்டல் தான். இது ஐஸ் கிறிஸ்டலேருந்து ஆரிஜினேட் ஆன ஒன்று தான். என்னால் இதை மேனேஜ் பண்ண முடியாதுன்னு யார் சொன்னா? அப்படியே அதை வெறும் கையில் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிருக்கான். வாவ், அமேசிங். எப்படி இந்த எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு எனர்ஜி கிறிஸ்டல் உண்மையாகவே ஒரு பர்சனோட ஹார்ட்டையும் சரி சோலையும் சரி உண்மையாக ப்ரீஸ் பண்ணத்தான் போதுன்னு சொல்லிட்டு அப்படியே கைக்குள்ளே வச்சு கம்ப்ரஸ் பண்ணிக்கிருக்கான். எனக்கு தெரியும் இதில் உள்ள ஒரு சிங்கிள் பவரை கூட நான் மிஸ் ஆகாமல் எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி வைக்கத்தான் போகிறேன். அவன் கையில் வச்சு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிருக்கான். அவன் கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. பார்த்தா உள்ள ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குது. ஒரு வழியாக என்னோட 5வது எக்ஸ்ட்ரீம் கோல்டு எனர்ஜி கிறிஸ்டல் கிடச்சிருச்சா? அவன் கையில் ஏற்பட்ட காயத்துக்கு அப்படியே வந்து அவன் கட்டு போட்டுக்கிருக்கான். மாஸ்டர், நீங்கள் ஓகேவா இருக்கீங்களா? ஏய், என்ன சொல்லிக்கிருக்க? இதெல்லாம் ஒரு விஷயமா? இல்லை, நீங்கள் இதை சாதாரணமாக நினச்சிக்க தெரியுங்க. இது ஒரு நார்மலான காயமாக இருந்தால் சீக்கிரமே சரியாயிரும். பட் இது இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு எனர்ஜி கிறிஸ்டல்னால் உருவான காயம். இது அவ்வளோ அசால்ட்டாக நம்ம விடவே முடியாது. இதை நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃப்யூச்சரில் கண்ட்ரோல் இல்லாமல் உங்கள் உயிர் கூட ஆபத்து இருக்குது. அப்போ அந்த மந்திரவாதி சொல்லிக்கிருக்கான், என்னை மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்க கூட இல்லை. அதை நான் ப்ராப்பராக ஓப்பன் பண்ணியிருக்கணும் அந்த சீலை. நீங்கள் என்ன ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாந்தாலும் எனக்கு கொடுங்க மாஸ்டர். கண்டிப்பாக இப்படிப்பட்ட விஷயத்தை நான் மறுபடியும் நடக்க விடாமல் பார்த்துக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த நாத்ரிஜ் கேவில் இருக்க ஒரு ஐஸ் லேக் அதையே ஃப்ரீஸ் பண்ண தான் இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு எனர்ஜி கிறிஸ்டல். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அது எப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போச்சோ அப்போ உருவானதான் அந்த நாத்ரிஜ் கேவில் இருக்க எல்லாமே.
நீ சொல்கிறது கரெக்ட் தான். நான் எப்படி அதை மறந்து போனேன்? கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி ஈவன் அந்த நாத்ரிஜ் கேவோட கிரேட் ரூலர் அவன் எப்போ அங்கே இருந்தாரோ அவன் கிட்டத்தட்ட 10 ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஒரு ஆள். அவனால் ஒரு ஸ்மால் ஜஸ்ட் பாக்ஸ் அது டெஸ்ட்ராய் ஆனதையே அவனால் கம்ப்ரஸ் பண்ண முடியலை. அதுக்கு பதிலாக என்ன நடந்துச்சுன்னு தெரியுமில? அங்கே இருக்க மொத்த லேக்கும் சரி, அங்கே இருக்க மவுண்டன்ஸும் சரி, மொத்தமாகி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. வெறும் சிங்கிள் பாக்ஸ் ஓப்பன் ஆன ஒரு சில நேரத்திலேயே. சரி ஓகே, என்னோடய ட்ரீமெல்லாம் இப்போ உண்மையாக ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இப்போ என்னால் இந்த மார்ஷியல் வேர்ல்டையே என் கைக்குள்ளே வச்சுக்க முடியும். என்னோடய ட்ரீம் என்னன்னு தெரியுமா? இந்த உரிமை என்னோடய கைக்குள்ளே வச்சுருக்கணும். ஈவன் இந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷனையும் சரி, நான் சொல்கிறது இந்த கம்ப்ளீட் உரிமையும் என் கைக்குள்ளே வச்சுக்கணும். நீ சொல்கிறது கரெக்ட் தான். அதுக்கு இன்னும் டைம் ஆகத்தான் செய்யும். இது நடக்க போதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த பர்சனோட கண்டிஷன் எப்படி இருக்குது? நான் உடனே அவனை பார்த்தே ஆகணும். பார்த்தா ப்ரிசனுக்குள்ளே போகிறாங்க. போகும்போதே அவன் சொல்லிக்கிருக்கான், கிட்டத்தட்ட அந்த மோயாங் ஃபேமிலிலேருந்து நம்மளுக்கு 7 பாக்ஸ் வந்துச்சு. இது வரைக்கும் 4 அன்சீல் பண்ணியாச்சு. இன்னையோட இது 5வது. இன்னும் 2 மிச்சம் இருக்கத்தான் செய்யுது. சரி ஓகே, உங்களால் தான் இதெல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதை உங்களோட கருணை இல்லாமல் எங்களால் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் எங்கள் மேலே காட்டின கைண்ட்னஸ் அது இல்லை. நாங்கள் எப்போயோ அந்த கோல்டன் செக்னால் எல்லாரும் சாகடிக்கப்பட்டிருப்போம். போய் பார்த்தா அந்த மோயிங் ஃபேமிலியோட பிரதரை தான் அப்படியே கட்டி வச்சுருக்கானுங்க. என்ன, நீ இன்னும் உயிரோடத்தான் இருக்கியா? என்ன நீ என்ன கேட்டுக்கிருக்க? நான் உயிரோடு இருக்கானா? உனக்கு என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? ஹாங்பாக் அன்னைக்கே நான் என்னோடய ஃபாதருக்காக நான் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். பட் நீ என்னன்னா என்னை அப்படி அலோவ் பண்ணாமல் என்னை செயினில் கட்டி போட்டிருக்கியா? நான் எப்போ ரிட்டர்ன் வரனோ அப்போ அவனை சும்மாவே விட மாட்டேன். ஃபஸ்ட்டு என்னை இந்த லாக்கிலேருந்து ரிலீஸ் பண்ண சொல்லு. என்ன, இன்னுமா என்ன நீ ட்ரஸ்ட் பண்ணல? உன்னால் அந்த செயினை ஃப்ரீ பண்ண விட முடியாதா? நான் அந்த கிங் ஆஃப் ஆரை கொண்டே ஆகணும். அதுக்கு ஹாங்பாக் அன்னைக்கே சொல்கிறேன், என்ன உன்னால் இந்த செயினை கூட பிரேக் பண்ண முடியலையா? இது அந்த எவர்லாஸ்டிங் அயனால் மேக் பண்ணப்பட்டது. தெரியுமா தெரியாதா? உனக்கு தெரியல நினைக்கிறேன். ப்ராப்ளம் உன்னால் இந்த செயினை பிரேக் பண்ண முடியலன்னு இல்லை. உண்மையான ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? அந்த கிங் ஆஃப் ஆர் இந்த எவர்லாஸ்டிங் அயனை அசால்ட்டாக பிரேக் பண்ணிடுவான். உன்னால் இதை கூட பிரேக் பண்ண முடியலன்னா அவனை உன்னால் என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் வெயிட் பண்ணு. இது கரெக்டான டைமே கிடையாது. இந்த கோல்டு எனர்ஜி கிறிஸ்டல் உன் பாடியோட நல்லா ஃபியூஸ் ஆகட்டும். எப்போ அது ரெடி ஆகுதோ கண்டிப்பாக நீ அந்த கிங் ஆஃப் ஆரை ரிவெஞ்ச் எடுக்கலாம். இதைத்தான் ரீஎன்மேட்டட் காப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிங் ஆஃப் ஆர் டான்ஸ் ஆயு ரெடியாக இருடா, வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க பேசிக்கிருக்கானுங்க. அவனோட ஸ்டேட்டை பார்த்தா ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது. அவன் சரியாயிருவானா? இல்லை, கண்டிப்பாக ஆயிடுவான். இப்போ வேணா அவன் அன்ஸ்டேபிளான ஸ்டேட்டில் இருக்கலாம். அவன் எப்போ சரியாகணும் அது வேற. அவன் மேலே கண்ணை வச்சுக்கிட்டே இருங்க. ஹாங்பாக் அன்னை கேசுறான், ஏ மாங்க், நான் உன்னை நம்புகிறேன். நீ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க. என்ன புரியுதா? அப்போ அந்த மாங்க் சொல்கிறாரு, ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் தான் இருந்தேன். சரி சொல்லு, என்ன வேணும்? அது நாங்கள் கொஞ்ச நாளாக இந்த சீலை ரிமூவ் பண்ணுறனால எங்களுக்கு ரெஸ்ட்டே கிடைக்கல. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் பிரேக் வேணும். ஏன்னா நெக்ஸ்ட் சீல் ரிமூவ் பண்ண இன்னும் டைம் இருக்குது. எங்கள் டிசபிள்ஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸாஸ்டாக இருக்காங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்க. அதுக்கு அவர் அப்படியே பார்த்துக்கிருக்காரு. சரி ஓகே, நீ சொல்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயந்தான். ஏன்னா நெக்ஸ்ட்டு சீல் ரிமூவ் பண்ணேன்னா நீங்கள் எல்லாம் சேஃபாக இருக்கணும். சரி ஓகே, அதுக்கு நான் அலோவ் பண்ணுறேன். தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு ரெக்வஸ்ட்டுமே இருக்குது. என்ன, நீங்கள் கொஞ்ச நாள் வெளியே போக பர்மிஷன் கொடுக்கணும். என்ன ரீசன்? வெளியே போய் என்ன பண்ணலாம்னு இருக்க? அதுக்கு அந்த மாங்க் சொல்கிறாரு, நான் ஒரு ஆளை கண்டுபிடிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா இந்த ஹெல் ரிவைவ் காப்ஸுக்கு பர்ஃபெக்டான பாடி வெளியே ஒன்று சுற்றிக்கிட்டு தெரியுது. அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு ஹாங்பாக் அன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே சொன்னான், என்ன இந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷனில் என்னால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆள்னு இருக்கா என்ன? நீ யாரை வேணும் சரியோ அவனை அட்டன் டைமில் தூக்கிட்டு வரக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. தெரியாதா என்ன உனக்கு? அது மட்டும் இல்லை, நீ இவ்வளோ யோசித்து வெளியே போகிறோம்னு சொல்லினா அப்போ இந்த டெக்னிக்கு பர்ஃபெக்டான பாடியை நீ கண்டுபிடிச்சி வச்சுருக்கியா? அதுக்கு அந்த மாங் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஆமாம். சரி ஓகே, அப்போ அந்த 1 பர்சனை கண்டுபிடிக்கிறக்காக மட்டும் உனக்கு டைம் கொடுக்குறேன். போ,
அதுக்கு அந்த மாங்க் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. தேங்க்யூ மாஸ்டர். இங்கிட்டு வெளியே வரும்போது ஹாங்போ ஹன்னேக்கியும் அந்த செர்வன் பேசிகிட்டே வந்திருக்காங்க. மாஸ்டர், உங்களுக்கு இதெல்லாம் ஓகேவா? அந்த மாங்க் அவங்ககிட்ட தான் இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு எனர்ஜி கிறிஸ்டல் இருக்குது. அதுவும் ஒரு பெர்சனை தேடுறக்காக அவன் இதை விட்டு வெளியே போகிறானா? எப்படி? உனக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். அவனுங்களோட மொத்த நோக்கமே அந்த கோல்டன் செக்டை ரைஸ் ஆக விடாமல் தடுக்கிறதான். ஏன்னா இந்த ரெட் செக்டை அண்டர் வேர்ல்டுக்கு வர வச்சதே அவனுங்க தான். ஸோ நம்மளை அவனுங்க ஏமாற்ற சான்ஸே கிடையாது. இந்த ஹெல் ரிவைவ் காப்ஸை ஜென்ரேஷனாக இந்த ரெட் செக்ட் தான் ஹேண்டில் பண்ணிக்கிருக்கானுங்க. நான் கண்டிப்பாக அவனுங்களை நம்பத்தான் செய்வேன். அது மட்டும் இல்லை, அவனுங்க மட்டும் இதை சரியாக செய்யலை, அந்த ரெட் செக்டோட கதி என்னாகும்னு தெரியும்ல. அது மட்டும் இல்லை, எப்போ இந்த 7 ஹெல் ரிவைவ் காப்ஸும் வெளியே வருதோ அப்போ என்னால் இந்த மொத்த முறிவையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். மாஸ்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் இந்த ரிவைவ் காப்ஸுக்கு அவ்வளோ பவர் இருக்கா என்ன? இருந்தாலும் நம்ம முன்னாடியே அந்த காங்வியை ட்ரை பண்ண மாதிரியா? அதுக்கு ஹாங்போ சொல்கிறாரு, என்ன சொல்லிக்கிருக்க நீ? அந்த ஃபெயில்டான ஒருத்தனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிருக்கியா? இல்லை, இந்த ஹெல் ரிவைவ் காப்ஸுங்கிறது ஒரு ஈவில் ஸ்பிரிட். இது கிட்டத்தட்ட ஏன்ஷியன் ரைட்டிங்ஸில் இருந்தால் கண்டே பிடிச்சிருக்கானுங்க தெரியுமா? இந்த ரிவைவ் காப்ஸுங்கிறது ஒரு டெட் பாடிஸ்லேருந்து கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். பட் இந்த கிறிஸ்டல் மட்டும் இருந்துச்சு, நம்மளால் லிவிங் பாடிஸில் கூட அந்த ரிவைவ் காப்ஸை உருவாக்க முடியும். இது கிட்டத்தட்ட ஹியூமன் லிமிட்டே சர்ஃபாஸ் பண்ண அளவுக்கு இருக்கும். எப்போ இந்த கிறிஸ்டல் நம்ம லிவிங் பாடியில் ஃபிட் பண்ணுறோமோ அப்போவே ஹியூமன் பாடிஸோட ஃபண்டமெண்டல்ஸும் சரி, அவனுங்களோட சோலும் சரி, மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லை, ரொம்பவே பவர்ஃபுல்லாகிரும். உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட இந்த ரெட் செக்ட் 500 வருஷமாக இதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் ரொம்ப போராடிக்கிட்டே இருக்கானுங்க. இதைத்தான் எக்ஸ்ட்ரீம் கோல்டு எனர்ஜி கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு எனர்ஜி கிறிஸ்டலை இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க, அதான் ஐஸ் கிறிஸ்டல். இதால் ஒரு ஹியூமன் சோலையும் சரி, பாடியும் சரி எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு பவர்ஃபுல்லாக்க முடியும். பட் இருந்தாலும் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கிட்டு பார்த்தா அந்த மோயாங் பிரதர் அந்த எவர்லாஸ்டிங் செயினை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிக்கிருக்கான். இது மொத்த மெமரியும் சரி அதையுமே கொலாப்ஸ் பண்ணிடும். இது எப்போ அந்த பாடியில் ஃபிட் பண்ணுறோமோ அவனுங்களால் இந்த ஹெல் ரிவைவ் காப்ஸாக ஈஸியாக மாற முடியும். பட் இங்கிட்டு அவன் அப்படியே அந்த செயினை பிரேக் பண்ணி வெளியே வந்துட்டான். உன்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா? இந்த பாடிஸ் எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆகும்னா, கிட்டத்தட்ட அவனுங்களால் பேர் ஹேண்ட்ஸில் ஒரு மவுண்டனையே எந்த ஒரு டிஃபிகல்ட் இல்லாமல் பிச்சு எடுக்க முடியும் தெரியுமா? அவ்வளோ பவர் இந்த கிறிஸ்டல் இருக்குது. என்ன உனக்கு புரியுதா? அவனுங்க மைண்டு கொலாப்ஸ் ஆனா அவனுங்களோட ஓன் ஃபேமிலியும் கூட அவனுக்கு தெரியாது. எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அவனுங்களே கொள்வானுங்க. அப்படிப்பட்ட ஈவில் ஸ்பிரிட் தான் இந்த ஸ்டோனுக்குள்ளே இருக்குது. இங்கிட்டு அவன் செயினை விட்டு வெளியே வந்து சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். இந்த ஹெல் ரிவைவ் காப்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் டான்ஸ் ஆகின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு ஹாங்போ ஹன்னேக்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு, அந்த பிளேஸ் தான் கரண்ட் மோயாங் ஃபேமிலியோட பிளேஸாகவே இருந்துச்சு. அதை அந்த ரெட் செக்டும் அங்கே தான் இருந்துச்சு. அதுவும் 500 இயர்ஸ்க்கு முன்னாடி. இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு எனர்ஜி கிறிஸ்டல் இதை கண்டுபிடிச்சது முதல்ல யாருன்னு தெரியுமா? அந்த நாத்ரிஜ் கேவோட கிரேட் ரூலர் அவர் தான். அவர் அந்த ரெட் செக்டோட மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை அதிகமாக்கறக்காக இதை ட்ரை பண்ணார். அவர் கிட்டத்தட்ட எவ்வளையோ பேரை கொண்டு தான் இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு. அவருக்கு கிடைச்சதுன்னா இந்த பாக்ஸஸ் மட்டும்தான். அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணார் இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு எனர்ஜி கிறிஸ்டலை இந்த பாக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. அப்போ இருந்த ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் பர்சன்னா அந்த கிரேட் ரூலர், அந்த நாத்ரிஜ் கேவோட ரூலர். அவரால் கூட இந்த பாக்ஸை ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியல தெரியுமா? அது எப்போ அந்த சீலை விட்டு ஓப்பன் ஆச்சோ சுற்றி இருக்கிற மொத்த ஏரியாவையும் சரி, ஏன் மவுண்டன்ஸை முதற்கொண்டு ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவர் எப்படிப்பட்ட மார்ஷியலான பவர் வச்சுருந்தாலும் சரி அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் அதுலேயுமே பாதிக்கப்பட்டார். இந்த கோல்டு எனர்ஜி கிறிஸ்டல் இது ஒரு எக்ஸ்ட்ராடினான கியூஐ, ஒரு பிளாஸ்ட் ஆகிற மாதிரி தான். அது அவருக்குள்ளே இருக்க மொத்த பவரையும் சீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவரால் தனியாக அதை ஹேண்டில் பண்ணவே முடியலை. அப்போ ரிலீஸ் ஆன பவர் தான் அந்த நாத்ரிஜ் கேவில் இருக்க மொத்த பிளேஸையும் தரமட்டமாக ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன் மவுண்டெயின்ஸ் முதற்கொண்டு ஓடிக்கிருந்த லேக் முதற்கொண்டு எல்லாமே அட்டன் டைமில் ஃப்ரீஸ் ஆச்சு. எல்லாம் ஒரு கோல்டு எனர்ஜி கிறிஸ்டல் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான்.
அப்போ யோசிச்சு பாரு, கிட்டத்தட்ட 7 பாக்ஸஸும் ஓப்பன் ஆயிருந்தா அந்த பிளேஸ் என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிற? அப்படிப்பட்ட அந்த கிரேட் ரூலரால் கூட இந்த ஒரு ஸ்டோனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால அவரோட மைண்டுமே கொலாப்ஸ் ஆகி மொத்தமாக ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஏன்னா இதுக்குள்ளே இருக்க ஈவில் ஸ்பிரிட் அவரோட மைண்டை மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணிருச்சு. அவருக்கு யார் எனிமின்னு கூட தெரியலை. மொத்தமாக எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் இந்த ஹெல் ரிவைவ் காப்ஸ்னால தான். கிட்டத்தட்ட இது நடந்து அடுத்து 500 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மோயாங் டாங்ஜியான் இந்த நாத்ரிஜிகேவை கண்டுபிடிச்சான். அவன் கண்டுபிடிச்சது இந்த நாத்ரிஜிகேவை மட்டும் இல்லை, அந்த கிரேட் ரூலர் இன்னுமே அங்கே தான் இருந்திருக்காரு. அதையுமே அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அவன் முறையாக அவரை பார்த்ததும் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, இந்த கோல்டு எனர்ஜி கிறிஸ்டலோட பவர் கிட்டத்தட்ட அவரை 500 வருஷமாக உயிரோடு வச்சுருந்துருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் சீல் பண்ணி வச்சுருந்த மொத்த கிறிஸ்டலுமே அங்கே தான் இருந்திருக்கு. அவர் கண்டுபிடிச்சி வச்சுருந்த அந்த ரிங் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் அதையுமே அவன் சொந்தமாக்கத்தான் நினச்சான். அது எல்லாம் கிடச்சதும் அவனால் நினச்சிருந்தா இந்த மொத்த வேர்ல்டையுமே அவன் தலைகீழ புரட்டி போட்டிருக்க முடியும். அவன் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு அவனால் அந்த பாக்ஸை எல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியலை. அது மட்டும் இல்லை, அவன் அந்த கிரேட் ரூலரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேலே மட்டும் கண்ணு வைக்கலை. அவர் உருவாக்கி வச்சுருந்த அந்த ரிங் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் அதை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுங்கிறதையும் அவன் கண்டுபிடிக்க நினச்சான். செகண்ட், அவன் பண்ண தப்பு என்னன்னு தெரியுமா? அவன் என்கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் அந்த நாத்ரிஜிகேவோட கிரேட் ரூலர் அவரை கண்டுபிடிக்கணுன்னு எவ்வளோ ஆர்வமாக இருந்தேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த மோயாங் டாங்ஜியான் அந்த நாத்ரிஜிகேவோட ரிங் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் மேலே அவ்வளோ ஆசையாக இருந்தான். அதுக்காக எனக்கு ஒரு மெசேஞ்சரையும் அனுப்பி வச்சுருந்தான். அந்த மெசேஞ்சர்கிட்ட அவன் சொல்லி விட்டது என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட அங்கே இருக்க எல்லா பாக்ஸஸையும் எனக்கு சென்ட் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னான். காரணம், இந்த 5 டிராகன் லீக்கில் அவங்க ஃபேமிலி ஒரு மெம்பராக இருந்தான். அவன் அந்த பாக்ஸஸை மட்டும் அனுப்பி வைக்கல, கிட்டத்தட்ட 10,000 யாங் கோல்டையும் எக்ஸ்சேஞ்சை அனுப்பி வைக்கிறோம்னு சொன்னான். என்னால் இதை நம்ப கூட முடியல. இந்த 5 டிராகன் லீக்கில் அவன் ஜாயின் பண்ணுறதுக்கு 10,000 யாங் கோல்டை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸஸையும் கொடுப்பான்னு பீப்புளெல்லாம் நினச்சாங்க. இதை ஈஸியாக அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு. பட் அந்த மோயாங் டாங்ஜியான் அவன் கொடுத்தது ஒரு அன்பிலீவபிளான ஆஃபர். இன்ஃபேக்ட் யாருக்குமே இந்த பாக்ஸஸோட வேல்யூ தெரியவே கிடையாது. இந்த ரெட் செக்ட் என்கிட்ட இருக்கானுங்க, அதை ஓப்பன் பண்ணுறக்கான வழியும் எனக்கு எப்படி தெரியும்னு யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட 500 இயர்ஸாக நான் இதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்கிட்டயே கிடச்சிருச்சா? இந்த டிரான்சாக்ஷனை பண்ணுறக்காக அந்த மோயாங் ஃபேமிலியோட ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஒரு செக்யூரிட்டி பேர் வர வச்சானுங்க. அவனுங்க தான் அந்த ஜிஎல்மோ செக்யூரிட்டி பேரு. அவனுங்க ஒரு சின்ன குரூப் மட்டும்தான். பட் இருந்தாலும் இந்த ஜிஎல்மோ செக்யூரிட்டி பேரு ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஆளுங்க தான். அவனுங்க அதை கம்ப்ளீட்டாக பெர்ஃபெக்டாகவும் பண்ணக்கூடிய ஒரே குரூப் அவனுங்க மட்டும்தான். ஏன்னா அந்த டெலிவரி பண்ணுற எந்த பொருளையும் அவனுங்க செக் கூட பண்ண மாட்டானுங்க. அவன் சொன்ன மாதிரியே அந்த மொத்த 10,000 யோங்கையும் அந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் அந்த மோயாங் டாங்ஜியான் இவனுங்க மூலமாக எனக்கு அனுப்பி வச்சானுங்க. அவனுங்க சொல்லி வச்ச மாதிரியே அந்த மிஷனையும் கம்ப்ளீட்டும் பண்ணானுங்க. பட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு தெரியுமா? இந்த ரிவைவ் காப்ஸ் அதுவுமே இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ நீ எந்த ஒரு கவலையும் படாத. அவன் வெளியே போனாலும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஈவன் ஒரு சிங்கிள் ரிவைவ் காப்ஸோட பவர் என்னன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 3 டைரன்ஸ் அவனுங்களோட பவருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ யோசிச்சு பாரு, கிட்டத்தட்ட இந்த 7 பாக்ஸோட சீலை நம்ம ரிமூவ் பண்ணோம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உனக்கு தெரியுமா இப்போ நான் பண்ணிக்கிருக்கிறது அந்த இன்யூப்ஜாக்கும் சரி அந்த ஜிஎல் மூசியோக்கும் சரி ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷன் இந்த அலைன்ஸ் ரொம்ப நாள் இருக்க போகிறது இல்லைல. இங்கிட்ட அப்படியே ஹீரோ இருக்க பிளேஸை தான் காட்டுறாங்க. ஹீரோ அப்படியே அந்த பிளேஸை பார்த்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்கிட்டு வைஸ்மேன் சொல்கிறாரு, கிங் ஆஃப் ஆர் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? ஏய் மழை ரொம்ப பெய்யுதுல, என்ன விஷயம்னே தெரில. இப்போல்லாம் அவன் ரொம்பவே சீரியஸாக எக்ஸ்ப்ரெஷன் வச்சுட்டு தான் இருக்கான். மாஸ்டர் மேக்கை பார்க்க ரொம்பவே சரியில்லாத மாதிரி இருக்குது. மாஸ்டர் மேக் அவரோட ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ திங்க் பண்ணியிருக்க மாதிரிலாம் இருக்குது. என்னால் புரிஞ்சுக்க முடியுது அவன் ஏன் இந்த அளவுக்கு ஃபீலாக சஃபர் ஆகிட்டுருக்கான்னு. ஏன்னா அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ்
உயிரோட இருக்காங்களா இல்லை செத்துட்டாங்களான்னு கூட தெரில. ஈவன் அவனோட பாடி கூட சரியில்லை. அவனால் ஒரு இன்ச்சு கூட மூவ் பண்ணவும் முடியாது. அவனோட ஃபீலிங் எனக்கு நல்லாவே புரியுது. நம்ம இம்மிடியேட்டாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அப்போ ஹீரோ சொல்கிறான், சரி அது ஓகே, ஹான்ஸு எங்கே போனான்? அவனை கொஞ்ச நாளாக நான் பார்க்கவே இல்லையே. அவனை கேட்குறியா? அவன் எப்போ அந்த ஹாங்னாங் செட்டுக்கு போனானோ அப்போ வந்ததுலேருந்து ஒரு மாதிரி ரூமை பூட்டிக்கிட்டே தான் இருக்கான். அவன் யாரோடையும் ஒழுங்காக பேசுகிற கூட கிடையாது. சரி அது ஓகே, இந்த ஹியூமன் அஃபேர்ஸ் எல்லாம் அவனுக்கு என்ன திங்க் பண்ணியிருக்கான்னு ஒன்றுமே புரியாதுல்ல. என்னப்பா தெரியும், இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷன் நாளைக்கு என்ன பண்ணுவானுங்கன்னு நம்மளால் கெஸ் கூட பண்ண முடியாது. டேமிட். அப்போ ஹீரோ சொல்கிறான், என்ன ஹியூமன் அஃபேர்ஸை பற்றி நீ பேசுகிறியா? சரி அது ஓகே, நீ ஏதாவது என்கிட்ட சொல்லன்னு ட்ரை பண்ணுறியா? அப்போ வைஸ்மேன் தலையை சொரிஞ்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம், இவன் ஒரு ஷார்ப்பான ஆளாக தான் இருக்கான். நான் என்ன சொல்ல வரேன், ஆக்சுவலாக நீ ஒரு பர்சனை கண்டுபிடிக்க சொன்னியே, அதான் அந்த என்வியிலேருந்து 10 வருஷம் முன்னாடி வந்தானே அவன்தான். என்ன, அவன் இருக்க இடத்த ஃபைன் பண்ணிட்டீங்களா? ஆமாம், அவனோட நேம் ஹானோசா. நான் கேள்விப்பட்டவரை அந்த 10 வருஷம் முன்னாடி இவான் என்வி தூக்கிட்டு போகும்போது இவன் தான் எஸ்கேட் பண்ணிட்டு போயிருக்கான். என்ன, அவன் இப்போ எங்கே இருக்கான்? நான் அவனை பார்த்தே ஆகணும். இதில் என்ன விஷயம் தெரியுமா, அவனை கொண்டுட்டானுங்க. ஐ மீன் அவனோட பாடி கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அவன் மிஸ் ஆயிருக்கான்னு தான் நினைக்கிறேன். பட் எனக்கு என்ன டவுட்னா, அவனை தேடி போன என்னோட லெவல் 4 டிசபிள்ஸ் அவனுங்களையுமே காணோம், யாரோ கொண்டிருக்கானுங்க. அப்போ ஹை ப்ராபபிலிட்டி என்ன இருக்குது, அவனையும் சேர்த்து தான் எவனை கொண்டிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அது எவன் பண்ணான்னு கூட தெரில. ஆக்சுவலாக அவனை சர்ப்ரைஸாக கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டலாம் தான் பார்த்தேன். சாரி கிங் ஆஃப் ஆர், என்னால் அது முடியவே இல்லை. ஹீரோ பார்க்குறான், என்ன கொண்டுட்டானுங்களா? யார் அது? அவள் இருந்த பிளேஸை தான் புனான் ப்ரொவைன்ஸ்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட இங்கேருந்து 100 லீ டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, அதாவது 400 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் அவனை ஈஸியாக கொண்டு வரலாம்னு தான் பார்த்தோம். அவனை கூட்டி வரக்காக என்னோடய லெவல் 4 டிசபிள்ஸே நான் அனுப்பி வச்சேன். என்ன, வெறும் 400 கிலோமீட்டர் தானா? அது ரொம்ப இந்த பிளேஸ்லேருந்து க்ளோஸ் தானே. என்ன பண்ணுறது, என்னால் முடிஞ்சால் கிட்டத்தட்ட 4 நாளே இங்கே போயிருக்க முடியும், இல்லை 2 நாளே என்னால் போக முடியும். ஹீரோ அப்படி அவன் சிஸ்டரை பற்றி திங்க் பண்ணுறான். நூனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னால் சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியல. கிட்டத்தட்ட அவன் அங்கேருந்து லீவ் ஆகி 10 வருஷம் ஆச்சு. உன் சிஸ்டர் அப்பியர் ஆனதுலேருந்து அவன் வெளியே தான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கான். எப்பயுமே கொல்லாத அவனுங்க இப்போ மட்டும் ஏன் அவனை கொல்லணும்? அஃப்கோர்ஸ் உன்னால் புரிஞ்சுக்க முடியுதா? நம்ம எப்போ இந்த விஷயத்தை கிளற ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் அவனுங்க ஃபஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வச்சுருக்கானுங்க. ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டான். எல்டர்ஹாங், இது உங்கள் ஃபால்ட்டே கிடையாது. இவருக்கு சும்மா நிற்க கூட முடியல. ஹீரோ ரிலீஸ் பண்ண பவரில் சும்மா ஆட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன இது இவ்வளோ இன்டென்ஸான பவர்? இந்த கிங் ஆஃப் ஆரை பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் நினச்சேன். இவனுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸான பவர் இருக்கத்தான் செய்து போல. ஹீரோ சொல்கிறான், சரி ஓகே, இது எல்லாம் என்னோட தப்பு தான். நான் வேறு விஷயத்துலலாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கவும் என்னோட இம்பார்ட்டண்டான விஷயத்தை நான் மறந்துட்டேன். கண்டிப்பாக இதை சும்மாவே விட மாட்டேன். கிங் ஆஃப் ஆர், என்னை மன்னிச்சிரு. இருந்தாலும் இந்த கெய்பாங்குமே இப்போ ஒரு ஹியூஜ் லாஸை தான் அந்த இன்சிடென்ட்னால் சந்திச்சிருக்கோம். ஸோ என்னை மன்னிச்சிரு. என்னால் இப்போதைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியாது. சரி ஓகே, நீங்கள் இதை சொன்னதுக்கு தேங்க்ஸ். ஒன் திங் எனக்கு ரொம்பவே க்யூரியஸாக இருக்குது. அவனை ஏன் இவனுங்க கொல்லணும்? அவன் வாயிலேருந்து எதுவும் விஷயத்தை லீக் பண்ணா அவனுங்க 10 வருஷம் முன்னாடி செஞ்சதை மாட்டிக்கிறோன்னு நினைக்கிறானுங்களா? சரி ஓகே, இதை இவ்வளோ காம்ப்ளிகேட்னா ஆக்க வேணாம். அப்போ ஹீரோ சொல்கிறான், அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அவனை க்ளோஸாக அவனுங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அவன் கூட யார் காண்டாக்ட் பண்ண நினைக்கிறானுங்களோ அப்போ தான் இதை பண்ணியிருக்கானுங்க, தெரியுதா? அவன் என்ன தான் எல்லா ட்ரேசஸையும் அழித்தாலும் சரி, அவனையும் ட்ரேஸ் பண்ணி வந்து கொண்டிருக்கானுங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஆள் இதில் இன்வால்வ் ஆகிருக்க தானே செய்யணும். அப்போ அவர் அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறாரு, என்ன ட்ரேசஸை அழிச்சும் ஒருத்தன் சேஸ் பண்ணி வந்து கொண்டிருக்கானா? எனக்கு தெரிஞ்சு அப்போ அந்த யுவான்னா அந்த இன்சிடென்ட் நடந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை பற்றி திங்க் பண்ணுறான். அந்த யுவான் கம்ப்ளீட்டாக ட்ரெஸ்ஸே ஆனதும் அந்த நேமை நார்த் யுவான்னு மாற்றிட்டானுங்க. ஏய், எனக்கு தெரிஞ்சு அப்போ அதுவாக இருக்குமா? அந்த குயாங் டே குக், அவனை பற்றி ஏன் இப்போ என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒருவேளை அவனாக இருந்தால் என்ன பண்ணுறது? கிங் ஆஃப் ஆர், நான் உங்ககிட்ட அவனை சொல்லி ஆகணும். என்னோட கெஸ் அவனாக இருக்குமோ? இல்லை,
இருந்தாலும் அதுக்கு ப்ரூஃபும் கிடையாது. சரி ஓகே, நீ இப்போ என்ன லைன் லீக்கு போறியா? ஆமாம், நான் அந்த ஜேட் ஃப்ளவர் குரூப்பையும் சரி எல்டரையும் சரி நான் இன்றைக்கி மீட் பண்ணி ஆகணும். சரி ஓகே, பார்த்து போயிட்டு வா. இப்போ நடந்த விஷயத்தினால எங்கள் கைபாங் ரொம்பவே சஃபர் ஆகிட்டுருக்கு. ஸோ வேறு ஸ்பைஸ் அனுப்பி நான் என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறேன். அவனை பற்றியும் நான் விசாரிக்க சொல்கிறேன். ஹீரோ அப்படி திரும்பி பார்த்து, சரி ஓகே நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அந்த யுவான் என்வி பற்றி நெக்ஸ்ட் டைம் ஏதாவது தெரிய வந்தா ப்ளீஸ் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஹீரோ அவனோட ஃபேஸை அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறான். என் மெமரியில் இருந்தபடி அவனோட ஸ்கில் கிட்டத்தட்ட இந்த பேட்டில் பேண்டமோட ஸ்கில்லோட சிமிலராக இருக்குது. அவன்தான் என் நூனாவையும் தூக்கிட்டு போனது. கிட்டத்தட்ட இந்த 10 வருஷத்தில் அவனோட ஸ்கில் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதிக வாய்ப்பு இருக்குது. நான் சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலும் சரி ஹியூஜ் லாஸ் என் சைடு தான் ஆகும். ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்தா வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஒரு கொடை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். எனக்கு தெரியும் இவன் ஹார்ட்டில் என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்பான். பட் இருந்தாலும் அவனோட எக்ஸ்ப்ரெஷன் இவ்வளோ சேஞ்ச் ஆயிடுச்சே, ஏதோ ரொம்ப க்ரேஸியாக இருக்குன்னு அவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். சரி ஓகே, இதெல்லாம் என்னோட தப்பு தான். ஃபஸ்ட்டு நான் இவன்கிட்ட நீ அட்வான்ஸாகவே சொல்லிடணும்ப்பா. இவன் என்ன பவர் எப்படி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி எனிவே என்கிட்ட இவன் சேஃபாக வந்தால் சரி. இவர் அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு போயிட்டுருக்காரு. முதல்ல அந்த ஸ்பைஸ் எல்லாம் உடனே அனுப்பியாகண்டா, இவங்கிட்ட இருக்க முடியாது போல். ஹீரோ அப்படியே ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு இடத்துல நிற்கிறான். என்ன நீயா? முன்னாடி பார்த்தா தடிமாடு மாதிரி 4-5 பேர் நிற்கிறானுங்க. ஏய் நீ தான் டான்ஸ் ஆகிவா? உன்னைத்தான் இங்கே எல்லோரும் கிங் ஆஃப் ஃபார்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்களான்னு ஒரு மலைமாடி கேட்குறான். நான் அந்த அமர்நாத் ஃபோர்ஸ்லேருந்து வரேன். அது இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனில் 10 ஃபோர்ஸஸில் ஒன்று. என்னோடய நேம் தான் வாக் டேசன். என்ன ஃபிஸ்ட் கார்டுன்னு தான் சொல்லுவானுங்க. சரி அது ஓகே, என்ன ரீசனுக்காக என்ன பக்கம் வந்திருக்க? ஏய் கிங் ஆஃப் வார், நான் நீ பேட்டில் பேண்டமோட ஃபைட் போடும்போது பார்த்தேன். அதை பார்த்ததுலேருந்து எனக்கு நல்லாவே புரிஞ்சுச்சு. பேட்டில் பேண்டம் அவ்வளோ ஈஸியாக யாருக்கிட்டையும் தோக்குறவனே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீயுமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் உன்னோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கேப் போய் ட்ரெஸ் என்ன கழட்டிட்டு வா. என்னை எல்லோரும் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஃபிஷ் கார்டு குவாக் டேசன். நான் ஒன்றை சேலஞ்ச் பண்ணுறேன், நீ என்னோடய ஃபைட் போடு. அது மட்டும் இல்லை, நான் எப்படிப்பட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு உனக்கு காட்டியாகணும்ல. இந்த சேலஞ்சை நீ அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஹீரோ அப்படி நடந்து போயிட்டுருக்கான். அவனை கண்டுக்காமல் கூட போடாங்கிட்டு. நானே மலையில் ட்ரெஸ்ஸு நனைஞ்சிருமேன்னு போயிட்டு இருந்தா இவன் என்னன்னா வந்து போஸ் கொடுத்துக்கிருக்கான். நீ இப்படியே போஸ் கொடுத்துக்கிரு, நான் அப்படியே போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டுருக்கான். என்ன தைரியம்? நான் இப்படி என் எபிலிட்டிஸை ப்ரூவ் பண்ண நினச்சா என்னையும் நீ அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கியா? என்ன உனக்கு ஸ்கில்லே கிடையாதா? வெறும் வாய் வார்த்தை மட்டும்தானா? அப்போ ஏன்டா கிங் ஆஃப் ஃபார்னு கூப்பிட்டுருக்கான்னு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, நீ தான் ப்ரூவ் பண்ண மாட்ட, நான் என்னோடய ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கான் கத்திக்கிட்டு. இங்கிட்டு ஹீரோ அசையக்கூட இல்லையே. தி இன்வின்சிபிள் கிரேட் டெக்னிக்னு அவன் அவனோட அல்டிமேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். இப்போ நான் உன்னோட கையும் காலையும் பிச்சு க்ரஷ் பண்ணுறேன்டான்னு. இங்கிட்டு பார்த்தா அப்படியே அந்த ஃபைட் சீனை கட் பண்ணி இங்கிட்டு தான் காட்டுறாங்க. பார்த்தா ரின் நின்றுக்கிருக்கான். என்னாச்சு இப்படி மழை பெஞ்சுக்கிருக்கு? இன்னும் மாஸ்டர் டானை காணாமே, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்துக்கிருக்காரு? அவன் அப்படி திங்க் பண்ணி இருக்கும்போதே ஹீரோ வந்துக்கிருக்கான். அப்போ பொட்டலாம் பண்ணிட்டான் போல. என்னை மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல. இல்லை டான் அப்படின்னா இல்லை, நீங்கள் வாங்க. சரி அது ஓகே, உங்கள் கொடை ஏன் இப்படி பிஞ்சிருக்கு? ஹீரோ சொல்கிறேன், இல்லை காற்று ரொம்ப அடிச்சிச்சா, அதான் லைட்டாக அது பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு ஹீரோ அப்படியே மலிப்பிட்டு உள்ளே போயிட்டுருக்கான். சரி ஓகே உள்ளே வாங்க, உங்களுக்காக தான் எல்டனும் ஜேட் ஃப்ளவர் குரூப்பும் வெயிட் பண்ணிக்கிருக்கு. ஹீரோ அப்படியே உள்ளே போயிட்டுருக்கான். ஹீரோ வந்ததும் கண்ணு நம்ம தலைவி மேலே தான் ஹீரோயினை காட்டிட்டாங்க. ஹீரோ அப்படியே வாட்ச் பண்ணிக்கிருக்கான். அவளும் நம்ம ஹீரோ குறுகுறுன்னு பார்த்துக்கிருக்கா. இந்த பெர்சன் இவ தானா? ஹீரோ சொல்லிக்கிருக்கான். உண்மையாகவே இந்த பில்டிங்கெல்லாம் ரொம்ப இன்க்ரெடிபிளாக இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் குரூப்போட ப்ளேஸ் இவ்வளோ லார்ஜாக இருக்குமா? அப்போ ரின் சொல்லிட்டு வந்துருக்கான். உங்களை பார்க்குறக்காக தான் எல்டர் வெயிட் பண்ணிக்கிருக்காரு. அது மட்டும் இல்லை, டாப் 10 பொசிஷனில் இருக்க எல்லா பேரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஜேட் ஃப்ளவர் குரூப் முதற்கொண்டு உங்களை மீட் பண்ணியாகன்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இங்கே கிட்டத்தட்ட எல்லா யங் ஜீனியஸும் நாங்கள் தான் ட்ரெயின் பண்ணிக்கிருக்கோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்கில்லை பொறுத்து
அவனுங்களை செப்பரேட் பண்ணி தனித்தனி ரெசிடென்ஸையும் கொடுத்து இங்கே லைன் லேக்கில் தங்க வச்சு நாங்கள் தான் ஒரு பெரிய குரூப்பாக டெவலப் ஆகிட்டே வந்துருக்கோம். வாங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கான். பார்த்தா அந்த ஜேட் ஃப்ளவர் குரூப்பில் இருக்க மொத்த பேரும் இங்கே தான் நின்றுக்கிருக்கானுங்க. உள்ளே வந்ததுமே அங்கே நிற்கிற எல்லாரும் ரெண்டுக்கு க்ரீட்டிங்ஸ் பண்ணிக்கிருக்கானுங்க. இங்கிட்டு நிற்கிற மொத்த பையிலும் நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிருக்கானுங்க. என்ன உண்மையாகவே இவன் தான் கிங் ஆஃப் வாரா? இவன் எல்லாம் பார்க்க கிங் ஆஃப் வார் மாதிரியா இருக்குது. எல்லா ரூமர்ஸ் தான் பரவிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ரென்னு சொல்லிக்கிருக்கான், இங்கே நிற்கிற மொத்த பேருமே ஒரு டாப் டேலண்டான பர்சன் தான், அதுவும் யங் ஏஜ்லேயே. அது மட்டும் இல்லை, இவனுங்க இங்கே இருக்க ஸ்கில்லை மட்டும் மாஸ்டர் பண்ணுறதே கிடையாது. இந்த லைன் லீக்குக்கு அப்பாற்பட்ட ஸ்கில்லையுமே நாங்கள் மாஸ்டர் பண்ண வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மிலிட்ரி ரெஃபரன்ஸ் புக்கையும் இந்த முரிமில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தா நாங்கள் இவனுங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுக்காக இந்த லைன் லீக் நிறையவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு இந்த யங் மார்ஷியல் ஆர்ட்ஸை க்ரியேட் பண்ணுறக்காக. அப்படி உருவான குரூப் தான் இந்த ஜேட் ஃப்ளவர் குரூப். நான் தான் இந்த ஜேட் ஃப்ளவர் குரூப்பையே லீட் பண்ணிக்கிருக்க சீஃப் சொல்லிட்டு ரின் சொல்லிக்கிருக்கான். ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். ஹீரோ பார்க்குறத பார்த்து ரின் பார்க்குறான். யாரடா அவன் பார்க்குறான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தான். ஓ, அப்போ இந்த பர்சன் தான் நம்ம மாஸ்டரோட டாட்டரா? ஃபைனலாக அப்போ தான் காட்டுறாங்க ஐஸ் பிளாசம் ஹான் சாகா. மாஸ்டர் நீங்கள் யாரை பார்த்துக்கிருக்கீங்க? ஹீரோ மைண்டில் நினச்சிக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் நீங்கள் அவளை பார்க்குறீங்களா? நீங்கள் உங்கள் டாட்டரை பற்றி இவ்வளோ கவலைப்பட்டீங்க, பட் இந்த மொமெண்ட்டில் நான் ரொம்பவே க்ளோஸாக நின்று பார்த்துக்கிருக்கேன். அவள் உண்மையாகவே நல்லா தான் இருக்கா. அப்போ தான் ஹீரோ திங்க் பண்ணி பார்க்குறான். அவங்க மாஸ்டர் லாஸ்ட்டாக அவங்ககிட்ட வாங்கின ப்ராமிஸை ஃப்யூச்சரில் என் டாட்டரை கண்டுபிடி, அவள் மட்டும் நல்லா இருந்தான்னு வச்சுக்கவேன், அவளை அப்படியே விட்டுரு. ஒருவேளை அவளுக்கு எதுவும் பேட் சுச்சுவேஷன் இருந்துச்சு, ஜாயு நீ கண்டிப்பாக அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறா, அது மட்டும் எனக்காக பண்ணிருன்னு. மாஸ்டர் இப்போ பாருங்கள், நீங்கள் ரொம்பவே கவலைப்பட்ட உங்கள் பொண்ணு இப்போ நல்லாவே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கா. இப்போ ஒவ்வொரு விஷயமே சால்வ் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு என் சிஸ்டரை தான் நான் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவளை பார்த்துக்கிட்டே திங்க் பண்ணிக்கிருக்கான். இங்கிட்டு ரின் சிரிச்சுக்கிருக்கான். ஓ, இவர் பார்க்குறது ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கே, நான் எதிர்பார்த்த மாதிரி தான். மாஸ்டர் டான் உண்மையாகவே இந்த ஐஸ் பிளாசம் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார் போல். சரி, ஓகே மாஸ்டர் டான், நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரொம்பவே ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருங்க அவளை பற்றி. அவள் தான் உண்மையாகவே இந்த காங்கோவில் ஒரு நல்ல ரெப்புடேஷனில் இருக்க ஒரு பர்சன். அவள் ஐஸ் பிளாசம் தான் எல்லாருமே கூப்பிடுவானுங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஜேட் ஃப்ளவர் குரூப்பில் எனக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு டெப்யூட்டி சீஃபும் அவள் தான். அவள் அப்படியே ஹீரோக்கிட்ட வந்துக்கிருக்கா. அவன் சொல்லிக்கிருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த ஹான் ஃபேமிலியில் இருக்க இப்போ ஒன் அண்ட் ஒன்லி டாட்டரும் இவ தான். அது மட்டும் இல்லை, இவ அந்த 3 பிளாசமில் வேலை ஒரு ஆள். இவ தான் யங் லேடி ஹான். அப்போ ஹீரோக்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. என்னோடய நேம் ஹான் சாகா. என்னோடய நிக் நேம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். என்னை தான் ஐஸ் பிளாசம்னு கூப்பிடுவாங்க. உண்மையாகவே இந்த கிங் ஆஃப் வாரை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹானர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டே பார்த்துக்கிருக்கான். நைஸ் டு மீட் யூ, என்னோடய நேம் தான் டான் ஜாயு. இங்கிட்டு அப்படியே ஒரு காலிலேருந்து ப்ரெஷர் வந்துக்கிருக்கு. ஏய் யாருடா அது? உண்மையாகவே இந்த யங் ஏஜில் இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பர்சன் இங்கே வந்திருக்கானா? ரெண்டும் சரி ஜாயும் சரி அப்படியே பார்த்துக்கிருக்கானுங்க. பார்த்தா ஒருத்தன் தடிமாடு மாதிரி வந்துக்கிருக்கான் சிரிச்சுக்கிட்டு. ஏ கிங் ஆஃப் வார், நீ தான் இந்த ஜேட் ஃப்ளவர் குரூப் வந்திருக்கியா? நான் எதிர்பார்த்த மாதிரி தான். உன்னோட கைண்ட் ஆஃப் எனர்ஜி உண்மையே ஆசமாக இருக்குது. இது ஒரு நார்மலான பர்சன்ட்டேருந்து வர மாதிரி தெரியவே இல்லை. ஏன்னா என்னோட சோம்பேறித்தனமான போன்ஸ் கூட ஒன்றை பார்த்தானா குதிக்க ஆரம்பிக்குதுரா. ஹீரோ அப்படியே அவரை பார்த்துக்கிருக்கான். என்னடா இது, அத்தி எவ்வளோ பெருசு. ஏ கிங் ஆஃப் வார், நீ தான் அந்த கிங் ஆஃப் வாருங்கிற லெஜண்டா? ஹீரோ சொல்கிறான். நோ, என்ன யாருமே லெஜண்ட்னா சொல்ல மாட்டாங்க. இங்கிட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. என்னோடய நேம் தான் மேன் ஜாக்சன். இவர் தான் அந்த டேரேக் வில்லேஜோட ஹையஸ்ட் லீடர் மேன் ஜாக்சன். உனக்கு எதுவுமே தெரிலன்னு நினைக்கிறேன்ப்பா. நீ ரொம்ப ஹம்பிளாக இருக்கன்னு அவசியமே கிடையாது. இந்த முறிமையை ஆட்டி வைக்கிற ஒரு பவர் உன்கிட்ட இருக்குது. எல்லாருமே உன்னை பத்தாண்டா பேசிக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லை, யார் ஒரு ஆள் ஸ்ட்ராங்கஸ்டான பவரை பொசஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எதை பற்றியும் கவலைப்படணும் அவசியமே கிடையாது. அவங்கள தான் லெஜண்டுன்னு சொல்லுவாங்க. நீ அந்த ரெப்புடேஷனுக்கு உண்மையே சூட்டரான ஆள் தான்டா. நீ
அதை பற்றிலாம் ரொம்ப கவலைப்படாத, ஹம்பிளாக இருக்கணும்னு அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நேரம் அப்படியே கையை கொண்டு வந்துருக்காரு. நான் நினச்ச மாதிரி தான் நீ இருக்க, தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நசுக்கிட்டு இருக்காரு. டேடே என்னடா பண்ணிக்கிருக்க என்னை விடுறான்னு ஹீரோ அப்படியே நசுங்கிட்டு இருக்கான். இங்கிட்டு ரின்னுக்கு ஷாக்கு, எல்டர் என்ன பண்ணிக்கிருக்கீங்க? உண்மையாகவே நான் உனக்கு தேங்க்ஸ் ஆண்டா சொல்லணும். நான் எதிர்பார்த்த மாதிரி நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க. சரி அது சரி, எக்ஸ்கியூஸ் மீ, என்னை முடியா நசுக்காதையா. நான் உன்னை ரொம்ப நாளாக பார்க்கன்னு ஆசைப்பட்டுக்கு இருந்தேன். என்னால் லாஸ்ட் நைட் கூட ஒழுங்காக தூங்கக்கூட முடியல. காரணம் நீ இங்கே வரேன்னு சொன்னனால. நீ என்னோடய குரூப்பை சேவ் பண்ணியிருக்க. கிட்டத்தட்ட என்னோடய குரூப் மொத்தமே அழியக்கூடிய ஸ்டேஜுக்கு எப்போயோ போயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஹீரோசரா நோ, இதெல்லாம் ஒரு கோயின்சிடென்ட் மட்டும்தான். நான் வேணுக்குமே உங்கள் குரூப்பை சேவ் பண்ணணுன்னு நினைக்க கூட இல்லை, அதெல்லாம் தெரியும். இருந்தாலும் நீ பண்ணது எனக்கு ரொம்பவே பெரிய ஹெல்ப்டா. அதனால் நீ இங்கே இருக்க வரைக்கும் உன்னைய ஸ்பெஷல் கெஸ்ட்டாக தானே நான் ட்ரீட் பண்ண போகிறேன். உனக்கு நானே சேவ் பண்ணுறேன், வா கிங் ஆஃப் ஆர். நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கவேன், அந்த டேரிக்போ வில்லேஜ் எப்போயும் அந்த மோயங் ஃபேமிலினால் மொத்தமாகவே டெஸ்ட்ராய் ஆகிருக்கும். இங்கிட்டு மொத்த பயிர்களும் பார்த்துக்கிருக்கானுங்க. என்னது சேவ் பண்ண போகிறாரா? இம்பாசிபிள். எப்படி இந்த எல்டர் யாருக்கிட்டையுமே இந்த அளவுக்கு இருக்க மாட்டாரே. யாரா அவன்? இவர் இந்த லைன் லீக்கோட ஹெட்டு கூட அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார். பட் இவனை இந்த அளவுக்கு பாராட்டிக்கிருக்காரா? இங்கிட்டு ஹீரோவை அக்கில் தூக்கி வச்சுட்டு போயிட்டுருக்கான். சரி வா நம்ம போகலாம், உங்ககிட்ட நிறையவே பேசணும். சரி அது ஓகே. ஏய் இரியா, இன்னும் நான் போகணும். சரி ஓகே. இங்கிட்டு ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்த்துக்கிருக்கான். என்னாச்சு? உன்னை வான்னு சொன்னேன், அதுனா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருக்கான். சரி வெயிட், அப்போ அந்த ஜியல்மோரின் சொன்னது உண்மைதான் போல. இவனுக்கு உண்மையாகவே அந்த ஹான்சாங்கவை பிடிச்சிருக்கு போல, அதான் இப்படி குறுன்னு பார்த்துக்கிருக்கான். இருந்தாலும் கிங் ஆஃப் ஆர், நீ எங்கள் ஜெயட் ஃப்ளேவரில் இருக்க பியூட்டி ஐஸ் பிளாஸமே நீ கரெக்ட் பண்ணலாம் பார்க்குறியாடா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிருக்காரு. இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். அப்படியே திரும்பி ஹான்சாங்கை பார்த்து அவர் சொல்கிறாரு, டெப்யூட்டி சீஃப் சொல்லுங்கள், இந்த மீட்டிங் முடிஞ்சதும் நீ உடனே போயிடாத. நான் உங்ககிட்ட ஒரு ஆர்டர் ஒன்று வச்சுருக்கேன், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டுருக்காரு. அவள் சரின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறா. இங்கிட்டு ஹீரோவும் அவரும் உட்காந்து பேசிக்கிருக்கானுங்க என்ன நடந்துச்சுன்னு. உண்மையாகவே அந்த மோயங் டன்ஜியானை நீ கொண்டுட்டியா? ஆமாம், அவர் அப்போ இருந்த கோவத்துக்கு உண்மையாகவே இருந்தா உங்கள் மொத்த குரூப்பையும் அவர் டிசைட் பண்ணியிருப்பார். இருந்தாலும் எனக்கு என்ன கோவம் தெரியுமா? நான் என்னோடய குரூப்போடு இல்லாதப்ப இப்படி நடந்தது என்னால் ஏற்றுக்க கூட முடியல. நீ மட்டும் இதில் இன்டர்ஃபியர் ஆகலை, கண்டிப்பாக எங்களோட தடையுமே தெரியாமல் ஃபுல்லாக அழிஞ்சிருக்குண்டா. ஆல்ரெடி இந்த லைன் லீக்கோட எல்டரும் உன்னை பற்றி நிறையவே சொல்லியிருக்காரு. உன்னை நேராக பார்த்து மீட் பண்ணணுக்காக தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிருந்தேன். உனக்கு அந்த குரூப்பை சேவ் பண்ணதில் எந்த ஒரு இன்டென்ஷன் இல்லாமே இருக்கலாம். சின்சியராக நான் தேங்க்யூ சொல்லி தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, நீ இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனில் வந்ததுலேருந்து என்ன விஷயம் பண்ணன்னு முதற்கொண்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதுலேருந்தே தெரியுது நீ எப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கஸ்டான மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு. ஹீரோ அப்படியே வந்திருக்கான். சரி அது ஓகே, நீங்கள் இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? நான் கேள்விப்பட்ட வர எல்லா ஹீரோயிசமும் இப்படிப்பட்ட மிஸ்ட்ரீஸான பிளட்லேருந்து தான் வருவானுங்க. அப்படிப்பட்ட ஆள் தான்டா நீ. அது மட்டும் இல்லை, இந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷனில் வந்து தைரியமாக ஒத்தாளா அந்த ஹுவாங்போ அன்னைக்கே டைரெக்டாக அட்டாக்னு பண்ணதும் நீ தாண்டான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் இருக்காது, நீ உண்மையாகவே லெஜண்ட் தாண்டான்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, ஹானஸ்டாக சொல்லணும்னா இங்கே இருக்குது 2 சயன் அண்ட் 3 டைரன்ஸ் அண்ட் 4 ஹானர்ஸ். இவனுங்களுக்கு நேம் மத்தியில் தனியாக உன்னோட நேம் கிங் ஆஃப் ஆர்ங்கிறதான் இப்போ கொஞ்ச நாளாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷன் எப்படி இருந்துச்சோ இப்போ அப்படித்தான் இருக்குது நீ வந்ததுலேருந்து. அது மட்டும் இல்லை, 10 வருஷம் முன்னாடி இருந்த இந்த டைரன்ஸ் எல்லாருமே சரி, அவனுங்க இந்த ஜென்ரேஷனில் புதுசாக ஒரு நியூ ஜென்ரேஷனை உருவாக்க வழி விட்டு தான் ஆகணும். பட் அவனுங்கெல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கானுங்க. இங்கிட்டு ஹீரோ அப்படியே அவரை பார்த்துக்கிருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷன் எப்போ அந்த யுவான் கூட செவிச்சிச்சோ அப்போயே இந்த இடம் டெஸ்ட்ராய் ஆக வேண்டியது. அந்த நார்த் யுவான் ரெட்ரீட் மட்டும் ஆகலைன்னு வச்சுக்கவேன், இது கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் இருக்கும். சரி ஓகே, நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? அயன் மார்ஷல் அசோசியேஷன் டெஸ்ட்ராய் இருக்குமா? அப்படின்னா கிடையாது. இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனுங்கிறது நம்ம எதிர்பார்த்ததை விட வேறு இன்னும் நிறைய விஷயம் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் உன்கிட்ட இன்னுமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன்டா. நான் கம்ப்ளீட்டாக இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷன்லேயே ஷாக்கில் உள்ளாக்குனேன். உன்னை பற்றி தான் தெரிஞ்சுக்கன்னு ஆசைப்பட்டேன். அதை இப்போ என் கண்ணாலையும் பார்த்துக்கிருக்கேன்னு சொல்லிக்கிருக்காரு. இங்கிட்ட அப்படியே பார்த்தா வேறு வாய்ஸ். உண்மையாகவே இந்த ரெட் செக்ட்
கிட்டத்தட்ட 100 இயர்ஸாக நாங்கள் ஒரு விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிருக்கோம். ஏன்னா இந்த ஹெல் ரிவைவ் காப்ஸ் உண்மையாகவே இதை மேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியே கிடையாது. இது ஒரு ஹியூமனை ஒரு காப்ஸ் மாதிரி ரிவைவ் பண்ணுறதான் சொல்லிட்டு அந்த மாங்க் தான் ஒரு வயர் மேலே நின்று பார்த்துக்கிருக்காரு. எப்போ ஒரு ஹியூமன் ஒரு எக்ஸ்ட்ரீம் கோல்ட் எனர்ஜி கிறிஸ்டனால் பாதிக்க போகிறானோ அவனோட பாடி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகும் தெரியுமா? அதுக்கு ரியாக்ட் பண்ண தனிப்பட்ட பாடி ஸ்ட்ரக்சரும் வேணும். நான் தேடின அந்த பர்சன் அவளால் நான் நினச்சதை ஈஸியாகவே பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த மலையில் கொடைய வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் அங்கிருந்தே சார் பியூட்டிஃபுல். உண்மையாகவே அவள் இம்மோர்டலாகிறதுக்கு தகுதியான ஆள் தான். அது மட்டும் இல்லை, அந்த உமன் உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேலண்ட் தான் வச்சுருக்கா. என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அவள் மாஸ்டர் பண்ண அந்த எக்ஸ்ட்ராடினரியான பவர், அது மட்டும் இல்லை அவள் பொசஸ் பண்ணியிருக்க அவளோட எனர்ஜி எல்லாமே எல்லாரையுமே ரெக்கக்னைஸ் பண்ணத்தான் செய்யும். எனக்கும் அதுதான் வேணும். ஏன்னா இந்த கோல்டன் செக்டர் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த ஐஸ் பிளாசம் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் பார்த்துக்கிருக்கான். ஆஹா, ஹீரோவே இப்போ தான் ஃபஸ்ட்டாக மீட் பண்ணான், அதுக்குள்ளேயும் கடத்துறதுக்கு பிளான் போட்டான். நான் இந்த ரெட் செக்டரோட ரொம்ப நாள் ஆசையை, அதான் கிட்டத்தட்ட 100 வருஷ ஆசையை நான் இவ்வளோ வச்சு ஃபுல்ஃபில் பண்ண போகிறேன். அதுவும் இந்த நைட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொடூரமாக சிரிக்கிறான். நான் கண்டிப்பாக இவளை இந்த வேர்ல்டுலே இருக்க மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஒரு எக்ஸிஸ்டன்ஸாகவே மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதோட